Daily. Taste the Daily. பாலக்கோடு அருகே உள்ள ஸ்ரீ வடபழனி முருகன் ஸ்ரீ இடும்பன் சுவாமிக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எட்டியனூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வடபழனி முருகன் ஆலயத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து சென்று ஸ்ரீ இடும்பன் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்வில் எட்டியானூர், வாக்கன் கொட்டாய், பொன்னுசாமி கொட்டாய் உள்ளிட்ட 11 கிராம மக்கள் ஒன்றிணைந்து 400க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வள்ளக்கோட்டை முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வள்ளக்கோட்டையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு தை திருநாளை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை முதலே பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி சிறப்பு அலங்காரத்தில் உள்ள மூலவர் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்தனர். வடலூர் சத்திய ஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசனம் விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் 154வது தைப்பூச பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா இன்று காலை 6 மணிக்கு 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த ஜோதி தரிசன விழாவை காண கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் விறகு லோடு ஏற்றி சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது தனியார் பேருந்து அதிவேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று விறகு லோடு ஏற்றி சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டிராக்டரில் வந்த ஓட்டுநருடைய பெண் குழந்தை, டிராக்டரில் பயணித்த மற்றொரு நபர், தனியார் பேருந்தில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ் மூலம் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து அங்கு சிகிச்சை பலனின்றி ஓட்டுநருடைய பெண் குழந்தை உயிரிழந்த நிலையில் இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டு சுவாமிக்கு பால், பன்னீர், தேன், மஞ்சள், திருமஞ்சனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இங்கு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான் மட்டுமின்றி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.